ஹாய், நான் கானா சுதாகர். எல்லாருக்கும் தம்பி ஏழுமலை அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. நிறைய சாங்ஸு, நிறைய நாடக குழுலாம் நடத்துகிற நிறைய விஷயத்த அவர் அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாரு. யூடியூப் நேம் வந்து வெல்கம் ஏழுமலை. மறக்காமல் அதை பாருங்கள். நிறைய வீடியோலாம் இருக்கும். அழிஞ்சு வர நிறைய கதைகள்லாம் அவர் வந்து வீடியோ ஷூட் பண்ணி அதை போடுறாரு. அவர் இன்னும் நிறைய அதை மெருகேற்றுறாரு. அதனால் வெல்கம் ஏழுமலை யூடியூப் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தம்பி ஏழுமலைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அழிஞ்சு வர கலைக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். இந்த குழந்தை சீதல் எடுத்து கண்டு எடுத்து வடினார். இந்த குழந்தைக்கு சீதா தேவி சீதா தேவி சீதா தேவி பேசிட்டு இந்த குழந்தை பிறந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமான்னு பார்த்த உடனே மறுபடியும் என்ன சொன்னாரு? சீதை பிழைக்கவும் இளைஞாழியவும் அப்படின்ட்டு இவர் ஜாதகத்தில் இருக்கிறது. இந்த குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேழை செய்து பேழைக்குள்ள எண்ணியும் இந்த பெட்டிக்குள்ள வைத்து அந்த ஆத்துல அட்டிட்டான். ஆத்துல விட்ட உடனே இந்த பெட்டியை வந்து தத்தி 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 மிதல நகர் போய் சேர்ந்து எங்க மிதல நகர். இந்த மழை பெய்து மும்மரி பெய்து இந்த மிதல நகர்ல பொன்னேரி கட்டி கொழு எல்லாம் ஓட்டுறாங்க. ஓட்டுன உடனே இந்த கொழு சொல்றாங்க காரு அது பேத்து இந்த பொட்டி மேல வந்துச்சு. மேல வந்த உடனே அடடா ஜனகராஜ பட்டணத்துல இந்த கொழுவாகப்பட்டது ஒரு பதவி ஒரு பெட்டி இருக்குதுன்னா இது யாருக்கு ஒப்படைக்க வேண்டும்? இது இந்த பெட்டி யாருக்கு ஒப்படைக்க வேண்டும்? ஜனகராஜகுமார் கிட்ட தான் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெட்டி எடுத்து போயிட்டு ஜனகராஜ கிட்ட ஒப்படைச்சாரு. ஜனகராஜ அவர்கிட்ட ஒப்படைச்ச உடனே பெட்டி திறந்து பார்த்தால் அழகு வாழ்ந்த குழந்தை இருக்கிறது. இந்த குழந்தை எடுத்து 4 மேனி பொழுதுமாக வளர்த்து அவர் என்ன பேசிட்டு இருந்தார்? எனக்கு நான் ஜனகராஜன் குமாரி எனக்கு ஜானகி என்று பெயர் சுட்டினார். அப்படி பெயர் சுட்டி பல பெரும் ஐயத்திபுரி ஆண்டு வரக்கூடிய அது தசரதன் மகனாக விளக்கக்கூடிய ராமமூர்த்திக்கு மனைவியாக விளக்கக்கூடிய என்பதுதான் சீதா 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 சீதா. அப்படி ஏது கண்ண தெரியவில்லை. கணவர் ஒருவடி திரு ஓட்டல் சென்று கணவர் இருந்தா கையோடு கூட்டிட்டு போவோம். அப்புறம் வீட்டுல போய் நான் போன் பண்ணி ஞாயிற்று தானே அப்புறம் வேற வேலைக்கு போக போறீங்க. இருக்கிறது சீதாங்கனே ஐயா
வடக்கு செதுக்கிறேன். எழுந்துருமா ஜானகி ஹரி ஜனகராஜர் மகன் இன்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமமாக பாவிக்கின்ற கடவுள். அப்படியா? எனக்கு ஆசீர்வாதம் தன் கொடுத்தீ உனக்கு எனக்கு திருமணம் முடிந்து 12 வருஷம் ஆகிறது இன்றோடு. சரி, இந்த 12 வருஷ காலமாக உன்னுடைய மனநோகும்படி உன்னுடைய முகம் மாறும்படி எந்த விதமான வார்த்தை நான் தெரிவித்தது கிடையாது. இல்லையே, இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கின்ற வார்த்தையினால் உன்னுடைய முகமும் மனமும் எங்கு மாறிவிடுவோ என்று எனக்கு சற்று அச்சமாக இருக்கிறது. அடடா, எதுக்கு உனக்கு மன வருத்தம் கிடையாது? இல்லையே, தெரிவிக்கலாமா? நீ 14 ஆண்டு வனவாசம் சென்று வர வேண்டும். என் மகனாகிய பரதன் 14 ஆண்டு அயோத்தி ஆள வேண்டும் என்று எனக்கு கட்டளையிட்டிருக்கிறது. அதனால் என் சிற்றன்னைய வார்த்தையை நான் சிறுமை கொண்டு இந்த 14 வருஷத்தையும் 14 நாட்களாக நான் கழித்து வருகிறேன். அதுவரையில் அயோத்தியில உனக்கு மாமனார் 3 பேர் உண்டு. லட்சுமணன், பரதன், சத்ருக்கன் 3 பேர் மாமனார். மாமிமார் 3 பேர் உண்டு. கோசலை, கைகேயி, சுமித்ராதேவி. இவர்கள் 3 பேர் உடனே இந்த 14 வருஷத்தையும் நான் 14 நாட்களாக கழித்து வருகிறேன். அதுவரை சர்வ ஜாக்கிரதையாக அனுபவிக்கிறீர்கள். சுவாமி என்ன மதியா பேசுகிறீர்? Yeah.
ஆட்சி செய்திருக்கிறது. ஆமா. சில காலம் 12 வருஷமும் 14 கடத்தி விட்டு ஆமா பல பெரும் அயோத்தியமே வந்து ஆள்கிறேன். எங்கே உனக்கு மட்டும் எங்களுக்கு தான் சிற்றனையாக விலகக்கூடிய கடிக்க செய்தது. என் தாயாங்களுக்கு ஒரு சிற்றனையோடு இரு சொல்றீங்களே, உங்களை காட்டுல அனுப்பிட்டு நான் நாட்டுல இருந்தா இந்த வளர் பெரும் அயோத்தியம் ஆண்டு வரக்கூடிய நாட்டு மக்கள் எல்லாரும் கணவர் அனுப்பிவிட்டு இவள் சொம்மாளா இருப்பா. இந்த 14 வருஷமா அயோத்தியில தன்னந்தனிமா இருக்கிறாளே இவ யாருக்கிட்டும் பேசாதவா இருப்பா அப்படின்ட்டு அவசரிப்பட்ட இல்லா கட்டிட்டு போயிடுவார்கள். யாருங்க இந்த அயோத்தியில் உள்ள மக்களுக்கு மனைவியா இல்ல எனக்கு நீ மனைவியா? எங்க உனக்கு மட்டும்தான் மனைவி, அயோத்தியில் உள்ள மக்களுக்கு மனைவி கிடையாது. அயோத்தியில் உள்ள மக்களுக்கு மனைவி கிடையாது, எனக்கு மட்டும்தான் மனைவி. ஆமா யாருங்க இந்த ஊரார் உரைத்தாங்க என்ன ஒரு வார்த்தை சொன்னாலே அது எனக்கு சம்மதம் கிடையாது. சரி நான் தெரிவித்ததால் தான் உனக்கு மன கஷ்டம். ஓஹோ நான் போய் உன்னை சொல்ல நெருப்பாச்சே நான் சொல்ல முடியுமா? நெருப்புதான் உண்மைதான், கெட்டியா உடனே போக முடியாது. அதனால நீங்க என்னதான் சொல்றீங்க? எங்க நான் இந்த 14 வருஷத்தையும் 14 நாட்களுக்கு கழித்து விட்டு அது வரை சார்பு ஜாக்கிரதையாக அயோத்தியிலிருந்து தெரிவிக்கிறேன். சுவாமி உன்னுடைய தீர்க்கமான முடிவுதான் என்ன? என்னுடைய தீர்க்கமான முடிவு என்ன என்றால் கணவர் இருக்கிற இருந்தா அயோத்தியாக நான் வாழ முடியும். கணவரை காட்டில் அனுப்பிட்டு நான் நாட்டுல இருந்தா நாட்கள் நரம்பில்லாத சொல்லிவிடுவார்கள். சீதை ராமர் இருக்கிறதுதான் சீதைக்கு அயோத்தி என்று சொல்லுவார்கள். அதனால நீங்க எங்கே இருக்கிறீங்களோ அங்கேயே நான் அயோத்தியாக வாழ்கிறேன். யாரகி கானகம் என்பது லேசானது கிடையாது. அகோரமான வெயில் அடிக்கும், மழை பொழியும், காலிலே முள்ளு தைக்கும். நீ சாதாரணமான பெண் கிடையாது. ஜனகணக்கு ராஜருக்கு மகனாக பிறந்து உட்பிரிகளே வளர்ந்தவன். மாகமா மேடை மீதில் இந்த மங்கை நின்று உலாவை கண்டு மேடை மீதில் இந்த மங்கை நின்று உலாவை கண்டு ஏகமா மதியம் இந்த ராகு வந்து உத்த போது பாதி சேர் மொழியினாலும் பதறிய பாதம் வாங்க மயில் என்று தொடர்ந்து அறாவை நின்றது. ஒரு நேரத்துல ஜானகி குளிச்சுட்டு தலைமுடி விட்டு எங்களுடைய மாளிகையில தலைமுடி ஆத்திருந்தாங்க. அப்ப பாம்புக்கும் மயிலுக்கும் பார்க்க மயில் வந்ததான் ஏதோ ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு கிட்ட போய் பார்த்து வந்தான். அந்த இடத்துல பாம்பு இருக்கு. அந்த பாம்பை பார்த்துட்டு மீண்டும் எடை போச்சா அந்த மயில். அப்பேற்பட்ட அழகுபடுத்த சீரியா செடி அப்படி இருக்க இந்த காலத்தில் வருகின்ற பொழுது இந்த 14 வருஷத்திற்குள்ளாக கொடிய அரைக்கிறனாலோ இல்ல கொடிய மிருகத்தாலோ ஏதாவது உனக்கு ஒரு அபசகனம் நேர்ந்து விட்டால் ஜானகி உனது மாமனார் எனது மாமனார் உனது தந்தை கண்டிப்பாகவே நீங்க எங்கே செல்கிறீர்கள் அங்கேயே நானும் அயோத்திக்கு வாழ முடியும். ராமர் இருக்கும் அதுவே உங்களுக்கு அயோத்தி அப்படியானால் அதனால அள்ளுபகல் 24 மணி நேரம் நம்முடனே இருக்கக்கூடிய தம்பியாகி லட்சுமணன் அழைத்து அன்னவிடத்திலே ஒரு வார்த்தை தெரிவித்து விட்டு பிறகு செல்லலாமா? ஆகட்டும் சுவாமி. தம்பியாகி லட்சுமணனே இதை உன் அண்ணன் அழைத்தாரு.
அண்ணாமலை கோவிந்தம்மாள் இருவரும் ஒன்னா சேர்ந்து காலசடங்கு முன்னிட்டு அவர் பெற்றெடுத்த 5 பெண் குழந்தைகளும் 2 ஆண் குழந்தைகளும் 7 பிள்ளைங்க. என்னமா சொல்றாங்க பாப்பா? எத்தனையோ கோயில் உண்டு, எத்தனையோ கையெடுத்து கும்பிட்டுனா கொஞ்சிட்டையே நல்ல உயிர் பேச்சு ஏம்மா மனசு பதறதம்மா ஏன் செல்லம்மா எந்திரிச்சு வாம்மா பெத்த அம்மாவே அம்மாவே உன் மகள் வந்து கத்திருந்து பரம்மா நல்ல மகள் வந்து கத்திருந்து பேசம்மா என்ன பெத்த அம்மாவே என் அம்மாவே நல்ல மகள் வந்து
அது எங்கடா இருக்கு? மெயின் ரோட்ல 30 ரூபாய்க்கு 3. சீ ஓடு ஃபேமிலிக்கு. அந்த அன்னைக்கு வாயில வச்சு ஊதிட்டு இருந்தான். அதுல வாயில சும்மா டெய்லி அவன் பொண்ணுக்கு அதான் வாங்கி கொடுப்பேன். என் நாட்டுக்கு பொன்னட வழங்க போய் குடியே அழகான சேத்திரம். ஆமா நத்தாமூர் நத்தாமூர். ஆமா இங்க இருந்து போறப்ப பொண்டாட்டிக்கு பொண்ணுக்கு வாங்கி கொடுப்போம். ஓ பொண்ணுக்கு பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுப்போம். ஆமா அதுதான் நல்ல எனக்கு குடுத்துட்டு இங்க ஆனதுக்கு நத்த பேர் பத்தியா? ஆமா நத்தை என்றால் என்ன? நத்தல சாப்பிடுற நத்த நீ சாப்பிடுறது. ஆமாங்க நத்த அதுங்கிற தேவத பையன் என்ன சாப்பிடுவாங்க விட மாட்டான். ஒண்ணு கூட விட மாட்டான். சார பாம்பை தின்னுது முதல்ல. ஏய் ஏய் நத்தை என்ன? சார பாம்பை. நான் சார பாம்பு திங்கிறேன். அதெல்லாம் நம்புற கதையாங்க இல்ல இல்லங்க முகரை பார்த்தாலே தெரிஞ்சுறான். இல்ல இல்ல வேணாம் இரு. அவன் கையிலே ஏத்தலான்றான். கை கட்டுறா. இந்தா இந்த புடி. ஏங்க ஏங்க இந்த அம்மன் சாச்சா சார பாம்பு கறி 3 பீஸ் நான் சாப்பிடலன்னு சத்தியம் பண்ணேன். எப்ப தின்ன உயிரோடு தான் சொல்றேன். அருவி கட்டுறேன். இப்ப அவங்க கேட்டாங்களப்ப கேட்டிக்கார சார பாம்பு தின்னு எங்க செங்கம் பக்கம் சண்டை புதுப்பாளையம். ஆமா மாட்டு பொங்கலுக்கு மாடு விடு திருவிழா ஆடும்போது என் நாட்டுக்கு பொன்னட வளர்க்கூடிய குடிய நத்தாமூர் நகர்ல ஆமா காலகாலமா வாழ்ந்த உயர் திருவாளர் ராணுவ வீரர். ஆமா முதுர்மா பிறந்த பட்டம். ஆமாங்க எனக்கு இருக்காதுங்க. ராணுவ வீரர் வீரர் திரு பேரவகத்த. ஆமா யார்? அந்த திருவண்ணாமலை. ஆமா அந்த அண்ணாமலையார் பேரவகத்த. இந்த அண்ணாமலையார் கோவிந்தம்மாள். ஆமா இருவர்களும் ஆமா வாழ்ந்தது போதும் போதும் தன்னுடைய வாழ்க்கை தன் பிள்ளைகிட்ட ஒப்படைத்து விட்டு 5 பெண்கள் 2 ஆண்மகள் 7 பிள்ளைகள் பெற்று சீரும் சிறப்புரை வளர்த்து ஆளாக்கி வாழ்ந்தது போதும் போதும் இறைவன் பதிவு சேர்ந்து விட்டார். அவர் சொல்லினால் இவர் கடவுளை முடித்து 10 மாசம் 300 நாள் அங்கத்தால் சுமந்து பெற்று வளர்த்த அருமை தாய் என்ன வளர்த்த ஆளாக்கிய எங்களுக்கு இருக்க இடம் செல்வாக்கு உண்மைதான் பேர் புகழும் சேர்ந்து வளர்த்த ஆளாகிய தந்தை இருவர்களும் சொர்க்கம் சேர வேண்டாம். சாலிச்சு 4ஆம் மது அடைய வேண்டும். நமக்கு ஆட வாய்ப்பு ஆட வாய்ப்புள்ள அண்ணாமலார் ஐயா குடும்பத்தாருக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த நாட்டாமை நண்பர்கள் இங்குள்ள நாடக ஆசிரியர்கள் அண்ணன் முருகன் நாடக ஆசிரியர் அவர்களுக்கு இதோ போன வாரம் குளத்தூர் ஆடணும். ஆமா டீ குளத்தூர் ஆமா வருஷாந்தூரம் ஆமா சுமார் 20 வருஷமாக நெற்குளம் ஆடி வருது. மாமலா நம்ம ஆடி வருகிறோம் 2 வருஷமா. அர்ஜுனன் தவசம் ஆடணும். இந்த வருஷம் 1 வருஷம் ஆட சொல்லிக்கிறாங்க. 3 வருஷம் மறை ஏறுங்க. இந்த வருஷத்தோட அர்ஜுனன் தவசம் முடியுது. அந்த நெற்குளம் நன்னாகல்ல உயர் திருவாளர் அருமா ஐயா நம்மள போல அவரும் சிறந்த டவுல் மாஸ்டர் அவருடைய அடுகர்கள் தான்
எங்க சம்பந்தி ஊர்ல ஆமா. நான் பொண்ணு கொடுத்துருக்கோம். ஆமா எங்க சம்பந்தி ஊர்ல வாதாரி இந்த நாடகம் நடந்தே தீர வேண்டும். சரிதான். நகத்தோடு ஆ. அரும்பாடு பட்டு எங்களுக்கு டேய், உலகம் பல பேர் வச்சிருக்கோம். தாமரை வாங்கியுள்ளார். சரிதான். அவருடைய ஆ. பொற்புத செந்தாமரை வணக்கம். கல்மணக்கம் அமர்ந்துள்ள பெரியவருக்கும் பெரியவருக்கும் எங்களுடைய கம்பெனி சார்பாக சார்பாக என் சார்பாக ஆமா. அடியன் நன்றி கண்ட வணக்கம். வணக்கம். என்ன? உனக்கு எதுனா வந்துக்கிறேன். ஒரு கெண்டி கீழே கிடக்குது. கிடக்கட்டும். மேல கால பூரா கட்டி போச்சு. இங்க பாரு. ஏய், அங்க. ஆள் யாருன்னு தெரியல? ஆள் யாருன்னு தெரியல? யார் அவரு? வா, வா, வா,